வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. புள்ளியே வைக்காம ஒரு கோலம். ரங்கோலிங்கிறதே புள்ளியே வைக்காம நம்ம டெவலப் பண்ணுறது தான். சும்மா நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போட்டு நடுவில் சுழிச்சு விட்டுட்டு இப்போ அது கீழே ஒரு டாட் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பெட்டல் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதில் ஒரு பேர்டு மாதிரி ஒரு பேர்டோட பாடி போட்டு விட்டுடலாம். போட்டு கண், மூக்கு, கழுத்து இதெல்லாமே வச்சுட்டுட்டு இங்கே ஒரு 2 கர்வ் போட்டு விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன லைனாக போட்டு விட்டுறலாம். அது கொஞ்சம் டிசைன் பார்க்கறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கொண்டை, ஒரு பேர்ட்னாவே கொண்டை வேணுங்களா, ஒரு மயில் போடுறோன்னா அதுக்கு கொண்டை வேணும். அப்போ அதுக்கு ஒரு ஃப்ளவர் போட்டுவிட்டு அதுக்கு நடுவில் ஒரு டாட் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். இப்போ கீழே ஒரு கால் மாதிரி தெரியணும்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு சுழிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுடலாம். இதுக்கு வந்து உள்ள சின்ன சின்ன லைனாக போட்டு விட்டுட்டு இப்போ இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஒயிட் கலரே கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆப்போசிட் கலர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த தாமரையோட பெட்டல்ஸ் மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இது பார்க்கறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர்டாகவும் மயிலாகவும் தெரியும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. இது இப்போ நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த லைனுக்கு 2 சைடும் டாட் வச்சு இழுத்து விட்டுடலாம். அது டிசைனை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிரும். ரங்கோலிங்கிறதே என்ன, நம்ம போட போட அப்படியே நம்ம கற்பனை ஓட்டத்தை ஓட விட்டுறது தான் ரங்கோலிங்கிறதே. புள்ளி வச்சு போடணுங்கிறதே இல்லை. அவ்வளோதாங்க. இது மாதிரி எல்லாத்துக்குமே போட்டு விட்டுடலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரைடேயில் போடலாம், அப்புறம் ஏதாவது விசேஷ நாட்களில் போடலாம், சஷ்டி அன்னைக்கு கூட போடலாம், கிருத்திகை அன்னைக்கு போடலாம், செவ்வாய்க்கிழமையில் போடலாம். இப்போ இந்த 2 பெட்டல்ஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டு சுழிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மூக்குக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்குங்க. நான் ஒரு பிங்க் கொடுக்குறேன். இந்த கேப் இருக்கிற இடத்துக்குலாம் கொடுத்துட்டு இந்த பெட்டல்ஸுக்கு ஃபுல்லாக கொடுக்காம சும்மா ஒரு லைன் மாதிரி தான் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த நடுவில் கேப் இருக்கிறதுக்கு இன்னொரு டிசைன் மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து லீஃபுக்கு நடுவில் ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். சும்மா அது மொட்டையாக ஒயிட்டாகவே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்ரீன் டாட் வச்சுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பிங்க்குக்கு ஆப்போசிட் கலரில் இப்போ இந்த கேப்புக்கு ஒரு ஒயிட்டு நல்லா பெரிய டாட்டாக வச்சு இழுத்து விட்டுட்டோம்னா அது டிசைன் இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாயிடும். இப்போ இந்த மூக்கில் ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுழிச்சு விட்டுட்டு அது மேலே ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துட்டு ஒரு பிங்க்கில் ஒரு டாட் வச்சு இழுத்து விட்டுடலாம். பாருங்கள், இது மொட்டையாக இருக்கும், அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கோடாக போட்டு இழுத்து விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா பார்க்குறக்கு ஒரு முழுமையாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த தாமரையில் இது உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம பகுதி தாமரை தெரிகிற மாதிரி போட்டு விட்டோம்னா போதும். ஒரு சைடு தாமரை லீஃப் மட்டும் போட்டு விட்டு இதுக்கு ஒரு உள்ளே நான் க்ரீன் தான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அழகான டிஃப்ரெண்ட்டான மயில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோடு சந்திக்கிறேன்.